அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக் vlog தான் பார்க்க போறீங்க. இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த ஹெனா மாஸ்டர் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் தான் நடக்குது. இந்த கிளாஸ் எப்பயுமே இண்டிவிஜுவல் பேசிஸ்ல தான் நடக்கும். ஸ்பீட் இது எல்லாமே ஓகே இருந்தால் மேக்ஸிமம் 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு டைம்ல கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த ஹெனா மாஸ்டர் கிளாஸ் ஆன்லைன் பேட்சுமே அவ்வளோ எஃபெக்டிவ். நீங்க யாரும் சரி என்ன ஆன்லைன் பேட்ச் ஜாயின் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா, மறக்காம என் Instagram பேஜுக்கு டிஎம் பண்ணுங்க. அப்படி மழை பெஞ்சுக்கொண்டு இந்த கிளைமேட் தான் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருச்சு. நான் நினைச்சேன் இன்னொரு 2, 3 டேஸ்க்கு கன்டினியூவாவே மழை பெய்யும்ண்டு. ஏன்னா அவ்ளோ பெரிய மழை. கிளாஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்ப என்ன சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சா நல்லா இருக்கும்னு தான், இன்னைக்கு நான் வந்து ஒரு சாட் ஐட்டம் ட்ரை பண்ண போறேன். நான் இன்னைக்கு ட்ரை பண்ண போறது வந்து கச்சோரி. நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நெறைய பேர் டேஸ்ட் பண்ணியும் இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அது செய்றதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸும் வீட்ல எல்லாமே இருந்தனால, இன்னைக்கு ட்ரை பண்ணணும்னு டிசைட் பண்ணி வச்சிருந்தேன். நெறைய ரெசிபி பார்த்தேன். எல்லாமே ஈக்குவலா ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பாப்போம் ட்ரை பண்ணி அதே மாதிரி வருதா இல்லையான்னு சொல்லி. 2 கப்ஸ் ஆஃப் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு செசமி சீட்ஸ் ஆட் பண்ணணும். இது வந்து பிளாக் செசமி சீட்ஸ். இது வந்து ஸ்கிப் பண்ணே மேலும் போடணும்டே இல்ல. அதோட கொஞ்சம் சால்ட், அதோட கீ ஆட் பண்ணுங்க. கீக்கு பதிலா ஆயில் ஆட் பண்ணினாலும் கரெக்ட்டா வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி ஃபுல்லா ஒரு டோ ஒண்டுக்கு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கச்சோரி நான் வந்து ஒரே ஒரு தடவை டேஸ்ட் பண்ணினேன் தான். அதுக்கு பிறகு டேஸ்ட் பண்ணதில்ல. ஆனா இந்த கச்சோரி வந்து நான் நினைக்கிறேன் ஏ டூ பி மெனுலயும் இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் ஏ டூ பி போய்த்துக்கு போலே கச்சோரின்னு தான் டேஸ்ட் பண்ணல. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் போனா டெஃபினிட்டா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்ப இந்த டோ வந்து நல்லா நீட் பண்ணிக்கோங்க. டோ வந்து நல்லா சாஃப்ட்டா வந்தோடனே ஒரு க்ளாத்தால கவர் பண்ணி வச்சுடுங்க. அதோட இது வந்து மூங் தால். இத வந்து நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கிறணும். அப்பதான் இத வந்து குக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது ஒரு பிளெண்டர் ஜார்ல ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா லைட்டா அ பீசஸ் இருந்தா ஓகே தான். மிச்சம் ஃபைன் பேஸ்ட்டா வரணும்னு ஒண்ணும் இல்ல. நான் இந்த மாதிரி ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து பிளெண்ட் பண்ணிக்கொண்டேன். அந்த கன்சிஸ்டன்சி வர காட்டியும். இந்த மாதிரி வந்துச்சுண்டா ஓகே. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா ஆயிக்கும். ஸோ இத வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிருவோம். இது தான் எங்களோட கச்சோரி உள்ளுக்கு போற ஃபில்லிங்க்கு நாங்க யூஸ் பண்ண போறேன். ஃபில்லிங் ரெடி பண்றதுக்கு நாங்க வந்து எங்களோட சட்னிஸ ரெடி பண்ணிக்கிருவோம். இதுக்கு எங்களுக்கு 2 சட்னி வேணும். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் செய்ய போறேன் கிரீன் சட்னி. இது வந்து கொஞ்சம் ஸ்பைசியா ஆயிக்கணும். எங்க வீட்ல மின்ட் லீவ்ஸும், கொரியாண்டர் லீவ்ஸும் எப்பவுமே இருக்கும். ஆனா இன்னைக்கு மின்ட் லீவ்ஸ் கொஞ்சம் ட்ரையா இருந்துச்சு. கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இந்த சட்னி செய்றதுக்கு 2மே வேணும். சட்னிய செய்வோம். அதுக்கு மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ் நான் வந்து ஹேண்ட் ஃபுல் ஆஃப் தான் எடுக்கிறேன். அதே மாதிரி 2 கிரீன் சில்லி. இது வந்து இந்த பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இது. அதோட கொஞ்சம் அனியன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்க்கு ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிருவோம். இதோட சேர்த்து ரா கார்லிக்கும் ஒரு 2 to 3 க்ளோவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரா கார்லிக் ஆட் பண்ணாம, எங்க வீட்ல இருக்கிற கார்லிக் பவுடர் தான் ஆட் பண்ணிக்கிற போறேன். ரா கார்லிக்ல வந்து ஒரு காரமான ஒரு டேஸ்ட் வரும். ஆனா இந்த கார்லிக் பவுடர் அப்படி இல்ல. இந்த டேஸ்ட்ட வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி குடுக்குற மாதிரி ஒரு ஃப்ளேவரிங் தரும். கார்லிக் பவுடரோட சேர்த்து கொஞ்சம் கர்ட், சால்ட் இது 2மே ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இத வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டா பிளெண்ட் பண்ணிக்கிறணும். கொஞ்சம் வாட்டரியா இருந்தா ஓகே. ஏன்னா எங்களுக்கு திக் சட்னியா தேவையில்ல. கொஞ்சம் வாட்டரியா இருக்கிற மாரி சட்னி ஒண்ணு தான் வேணும். இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா கரெக்ட்டா இருக்கும். ஸோ சட்னி ரெடி. எங்களுக்கு இன்னொரு சட்னி செய்ற ஒர்க் இருக்குது. ஸோ கிரீன் சட்னி ரெடி. ஸ்பைசி சட்னி ரெடி. இப்ப நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட் சட்னி. அதுக்கு வந்து கொஞ்சம் புளி ஆட் பண்ணி, அதுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி, அத வந்து நல்லா லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அது கொஞ்ச நேரத்துக்கு நல்லா சோக் ஆகட்டும். இப்போ 1/2 டீஸ்பூன் கியூமின் சீட்ஸ், 1/2 டீஸ்பூன் பெப்பர், அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இடிச்சுக்கிறணும். அப்படி இல்லாட்டி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி கூலா இந்த
கிளைமேட் இவ்வளோ ஹீட் ஆகும்னு நினைக்கவே இல்ல. இப்போ ஒரு பேனை வச்சு அதுக்கு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி, நாங்க இடிச்சு வச்ச எல்லா மசாலாவையும் அதில ஆட் பண்ணிக்கிருவோம். மசாலாக்கே நாங்க வந்து பிளெண்ட் பண்ணி வச்சிருந்த மூங் தாலையும் ஆட் பண்ணிக்கிருவோம். இத மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. ஸ்டாப் பண்ணிட வேணாம். அதோட கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்துல என் ஃபேஸ் எல்லாம் ஃபுல்லாவே ஸ்வெட் ஆவிருச்சு. ஈர்க்கவே இல்ல கிச்சன்ல. அதோட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் எங்களோட ஃபில்லிங் ரெடி. இப்ப நாங்க சோக் பண்ணி வச்சிருந்த புளிய வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி, அத வாட்டர் வேறையா வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்குருவோம். அந்த வாட்டர அப்படியே ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அதுக்கே கொஞ்சம் ஜாகரி ஆட் பண்ணிக்கோங்க. ஜாகரி இல்லாட்டி ப்ரவுன் சுகரும் ஆட் பண்ணிடலும். இது நல்லா பாயில் ஆகக்குள்ளே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் பெப்பர், சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்வீட் சட்னி. ஸ்பைசியா இருக்கக்கூடாது. அதனால ஸ்வீட்டாவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்ப என்னோட சட்னி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஃபில்லிங்கும் ரெடி. இப்ப நாங்க கச்சோரிய வந்து ஃப்ரை பண்ணிடுவோம். நாங்க செஞ்சு வச்சிருந்த டோவ வந்து நான் வந்து 2க்கா டிவைட் பண்ணி நல்லா தின்னா வந்து தட்டிக்கிறேன். ஸோ தட்டி இத வந்து ஃபுல்லா ஒரு பால் மாதிரி நாங்க வந்து ரோல் பண்ணிக்கிருவோம். இப்ப இந்த குட்டி பால நல்லா ரோல் பின்னால ஃப்ளட்டன் பண்ணிக்கிருவோம். பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆகவே குட்டியா இருந்தனால, இன்னும் கொஞ்சம் பெருசா செய்வோம்னு நான் இத வந்து செகண்ட் டைம் கொஞ்சம் பெருசா ட்ரை பண்ணினேன். பெருசா ட்ரை பண்ணது கொஞ்சம் கூடயா தான் பெருசா வந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே. நல்லா தான் இருந்துச்சு. இதையும் அதே மாதிரி அ ஃப்ளட் பண்ணி எடுத்து வச்சுக்கிருவோம். இது வந்து தட்டக்குள்ளே நல்லாவே தின்னா தட்டிக்கோங்க. அப்பத்தான் இது வந்து கரெக்ட்டா வரும்னு நான் நெனைக்கிறேன். இப்ப இத ஃப்ரை பண்ணிக்கிருவோம். இந்த ஃபர்ஸ்ட்ல நான் ஃப்ரை பண்ணினேன். நான் செஞ்ச ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்ச குட்டி கச்சோரிய. நான் பார்த்த வீடியோல வந்து அவங்க ஃப்ரை பண்ணக்குள்ள அவ்வளோ பெருசா வருது. ஆனா, எனக்கு அந்த மாதிரி ஒண்டு சரி வரல. நான் விட்ட மிஸ்டேக் ஒருவேள நான் வந்து இன்னும் தின்னா தட்டிக்கணுமோ என்னமோ எனக்கு தெரியா. ஆனா, இப்படி ஃப்ளட்டனா தான் வந்துச்சு. ஒருவேள நான் வந்து பால் புடிச்சுட்டு அத வந்து தட்டாம இருந்தா கரெக்ட்டா வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த மாதிரி உடையல்ல. இட் வாஸ் லைட் கிரிஸ்பி. மிச்சம் கிரிஸ்பியா இல்ல. ஓரளவு கிரிஸ்பியா இருந்துச்சு. ஸோ இது தனித்தனியா தான் சர்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு மேல கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கர்டுக்கு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி லிக்விட் ஆக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட இந்த கிரீன் சட்னி நெறைய ஆட் பண்ண வேணாம். இது வந்து சரியான ஸ்பைசியா இருந்துச்சு. ஆனா இது அவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல இவ்வளோ டேஸ்ட்டா வரும்னு சொல்லி. அதோட இந்த ஸ்வீட் சட்னி இதுதான் இந்த டிஷ்ஷுக்கே உள்ள ஹைலைட். ஏன்னா இவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும்னு இந்த சட்னி நான் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. அதோட கொஞ்சம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணி, இந்த மாதிரி மிக்ஸ்சர் ஆட் பண்ணிக்கோங்க. இத விட குட்டி மிக்ஸ்சர் இருந்தா நல்லாயிருக்கும். ஆனா எங்க ரோட்ல அன்னைக்கு இருந்த இதுதான். ஸோ நான் வந்து அதையே ஆட் பண்ணிக்கொண்டேன். நான் செஞ்ச கச்சோரி ரெடி. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கச்சோரியா செய்ய வரக்குள்ளலாம் டே டைம் தான். ஆனா செஞ்சு முடியக்குள்ள நைட்டே ஆயிருச்சு. வீடியோ எடுத்து எடுத்து செய்யக்குள்ள எல்லாமே ஸ்லோவா தான் செஞ்சு படும். ஈவினிங் ஸ்நாக்குக்கு தான் செஞ்சேன். ஆனா ஆல்மோஸ்ட் நைட் ஆவிருச்சு. நைட் ஸ்நாக் ஆவின மாதிரி தான். இது ஒண்டுமே அவ்வளோ ஃபீலிங்கா இருந்துச்சு. 2, 3 திண்டா நைட் டின்னர் வந்து டெஃபினட்டா தின்னலாம் போகும்னு தான் நான் நெனைக்கிறேன். ஃபியூச்சர்ல என்ன மாதிரி வீடியோஸ் போட்டா நல்லா இருக்கும்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. உங்களோட சஜஷன்ஸ் எனக்கு நெறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். இட்ஸ் டைம் டு டேஸ்ட். எப்படி வருதுன்னு பார்ப்போம். டேஸ்ட் வந்து ஒரு குறை சொல்றதுக்கே இல்ல. இட் வாஸ் சோ குட். பட் நான் நெனச்ச மாதிரி வரல. நான் பார்த்த வீடியோல அவ்வளோ பெருசா வர மாரி காட்டினாங்க. அதுண்டா உண்மைக்குமே ஒரு 100% போய். ஸோ இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. லைட்டா கிரிஸ்பியா. Just like that, my Kachori vlog came to an end. Hope you all enjoyed my vlog. See you all soon with another interesting vlog. Until that, do subscribe to my channel.